ஆகையினால்தான் தமிழோசை எஃப்எம் விருந்தினர் வரவு நிகழ்ச்சியிலே மிக மிக அற்புதமான ஒரு பெண் ஆளுமையை சந்திக்க இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் பத்தி பேச வேண்டிய சரியான தருணம் இது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அவர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் சசித்ரா தாமோதரன். தமிழகத்திலேயே மிகச்சிறந்த மகப்பேறு மருத்துவர்களில் ஒருவராக அறியப்படுகின்ற டாக்டர் பத்தி சொல்லணும் அப்படின்னா 20 வருடங்களுக்கும் மேலான அனுபவம் பெற்ற கோயம்புத்தூர் காரமடை சவிதா மருத்துவமனையின் முதன்மை மருத்துவர் மற்றும் தாளாளர், மகப்பேறு மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவராக இருக்கக்கூடிய சசித்ரா தாமோதரன் இளநிலை மருத்துவ படிப்பில் இறுதியாண்டு மருத்துவத்தில் தங்கப்பதக்கம், மகப்பேறு மேற்படிப்பில் மாநில அளவில் முதன்மை நிலை மற்றும் ஏஎல் முதலியார் கேடயம் இவற்றை வென்றுள்ளார். இவருடைய சவிதா மருத்துவமனையின் சிறப்புகள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ஒரு குழந்தை பிறந்தவுடன் பரிசாக ஆர்கானிக் பருத்தி உடையை அளிக்கின்றார்கள். ஒரு குழந்தை ஒரு மரக்கன்று என்று மருத்துவமனையில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையின் பெயரில் வளர்ப்பதற்காக பெற்றோருக்கு ஒரு மரக்கன்று வழங்கப்படுகின்றது. வாசிப்பை நேசிப்போருக்கு வசதியாக ஒரு நூலகத்தை அமைத்திருக்கிறார்கள். மகப்பேறு மற்றும் பேறுகால தனிச்சிறப்பு வகுப்புகள் இங்கே நடைபெறுகின்றன. இலவச ஆலோசனை வகுப்புகளும் நடைபெறுகின்றன. அறமும் வாழ்வும் என்னும் செவிலியர்களுக்கான சிறப்பு வகுப்புகளும் இங்கே நடைபெறுகின்றன. டாக்டர் சசித்ரா தாமோதரன் மருத்துவத்தை தாண்டி எழுத்துப் பணியிலும் ஈடுபட்டிருக்கின்றார். ஆனந்த விகடன், டாக்டர் விகடன், ஜூனியர் விகடன், விகடன் ஆன்லைன், இதுல எல்லாத்திலயுமே அவங்களுடைய மருத்துவ கட்டுரைகள் வெளியாயிருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, கோவை போஸ்ட், தினமலர், கோவை தண்டூரா, இந்த பத்திரிகைகள்லயும் இவருடைய மருத்துவ கட்டுரைகள் வெளிவந்திருக்கு. கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் மருத்துவம் அப்படிங்கிற தலைப்புல மருத்துவ தொடர்கள் எழுதிட்டு இருக்காங்க. கருவாகி உருவாகி உயிராகி அப்படிங்கிற மகப்பேறு குறிப்புகள் மற்றும் விளக்க உரையும் எழுதியிருக்காங்க. சவிதா டயரி அப்படிங்கிற தலைப்புல மருத்துவம் சார்ந்த வாழ்வியல் சிந்தனைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. இயற்கை 365 அப்படிங்கிற தலைப்புல வருடம் முழுவதற்குமான இயற்கை வளங்களின் பல்வேறு சிறப்பம்சங்களை தொகுக்கும் தொடர் குறிப்புகளும் இவரால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மார்கழி உற்சவம் அப்படிங்கிற தலைப்புல திருப்பாவை விளக்க உரையோட அதிலுள்ள அறிவியல், ஆன்மீக, மருத்துவ உண்மைகளை கதைகள் மூலமாக எடுத்துரைக்கும் ஒரு தொகுப்பை வெளியிட்டிருக்காங்க. டாக்டரோட ஈடுபாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கியம், ஆன்மீகம், இசை, இயற்கை அப்படின்னு சொல்றாங்க. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலேயும் மாணவர்களிடையே பதின்பருவ பிரச்சனைகள் பத்தியும் அவற்றுக்கான தீர்வுகளையும் கலந்துரையாடல் மூலமா செஞ்சிட்டு இருக்காங்க. இந்திய மருத்துவ சங்கம் மேட்டுப்பாளையம் கிளையின் செயலாளராகவும் ரோட்டரி அமைப்பின் உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய டாக்டர் தி குட் டாக்டர் அப்படிங்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸின் முழு பக்க அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க. இவை எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய பெரு விருப்பமாக டாக்டர் தெரிவித்திருப்பது எதுவென்றால், கற்ற மருத்துவ கல்வியையும் பெற்ற மருத்துவ அனுபவங்களையும் தொகுத்து தாய்மொழியில் புத்தகங்கள் வெளியிட வேண்டும் என்பதைத்தான். சிறந்த ஆளுமையாக விளங்கும் டாக்டர் சசித்ரா தாமோதரனை பற்றிய சிறிய குறிப்பு தான் இதுவரைக்கும் நீங்க கேட்டது. வாங்க அந்த ஆளுமையை இப்போது நாம் சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். தமிழோசை எஃப்எம் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. உலக மகளிர் தினம் அன்னிக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமை கூட இருக்கிறோம் அப்படிங்கிற சந்தோஷம் எங்களுக்கு எல்லாருக்குமே. முதல்ல மகளிர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழோசை எஃப்எம் வழங்கும் விருந்தினர் வரவு என்ற இந்த நிகழ்ச்சியின் முதல் விருந்தினர் நீங்க தான் டாக்டர். இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தையும் பெருமையையும் கொடுக்குது. பெண்களின் நலம் குறித்த கேள்விகளுக்கு உங்களிடத்திலிருந்து பதில்களை ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவா பெண்களின் நலம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 3 நிலைகளாக நாம் பிரிக்கலாம். பூப்படையும் காலம், கர்ப்ப காலம், அதற்கு பிந்தைய காலம், இப்படி 3 வகையா பிரிக்கலாம் இல்லையா டாக்டர்? ஆக அந்த வரிசையிலேயே நேயர்கள் விஷயங்களை தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சொல்லுங்க டாக்டர், ஒரு பெண் முழுமை அடையிறது அவள் தாய் அப்படிங்கிற ஸ்தானத்தை அடையும் போதுதான். இருந்தா கூட உண்மையிலேயே ஒரு பெண்ணோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது பிறக்கும் போதே தொடங்கிடுது அப்படிதான் சொல்லணும். இதுல பெண்கள் நல மருத்துவரின் பங்களிப்பு அப்படிங்கிறது அந்த பெண் பூப்படைகிறது முதல் மூப்படைகிறது வரைக்கும் இருக்கு அப்படின்னா அது மறுக்க முடியாத உண்மை. டாக்டர், பெண்கள் சராசரியாக பூப்படையக்கூடிய வயசு எது? இதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னா என்ன? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம், நான் டாக்டர் சசித்ரா தாமோதரன், மகப்பேறு மற்றும் பெண்கள் நல மருத்துவர், சவிதா மருத்துவமனை, காரமடை, கோவையிலிருந்து. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்பெஷல் நாள் அன்னைக்கு தமிழோசை எஃப்எம் மூலிமா உங்க எல்லார் கூட இணையறதுல ரொம்பவும் மகிழ்ச்சி. அண்ட் என்னை பத்தின இன்ட்ரோவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மேடம்க்கு. பெண்கள் பருவமடைகிற வயசு, பருவமடைகிறது அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. பருவமடைகிறது எப்படி முக்கியமான நிகழ்வுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அது சரியான வயசில் ஏற்படுறதும் ரொம்பவும் முக்கியம். இது நாள் வரைக்கும் 14-15 வயசில் பருவம் அடைஞ்சிட்டு இருந்தது பார்த்தோம். ஆனால் சமீப வருஷங்களாக அந்த வருஷங்க படிப்படியாக குறைஞ்சு ஆல்மோஸ்ட் 10-11-12 வயசுலேயே பெண்கள் பருவம் அடைஞ்சிடுறாங்க. இதுக்கு மெயின் காரணம் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், நல்ல நியூட்ரிஷன், நல்ல சத்தான உணவு, ஹை ப்ரோட்டீன் டயட் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் நியூட்ரிஷன் மட்டும்தான் ஒரே ஒரு ரீசனா அப்படின்னா இல்லவே இல்லை.
நம்மளோட மேற்கத்திய உணவு பழக்கங்கள், அதில் வரக்கூடிய ஹை கேலரிஸ், அது தவிர உறக்கமின்மை, உடற்பயிற்சியின்மை, இது எல்லாமே வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்களை வந்து டோட்டலாக பேலன்ஸை மாற்றி அதனாலே வந்து ஏர்லி மெனார்கி, அதாவது ரொம்ப சீக்கிரமாக வந்து பருவமடைஞ்சிருந்து வந்துடுது. அப்போ எது வந்து அப்நார்மல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 8-9 வயசுலேயே பருவமடைஞ்சாலோ இல்லை 14-15 வயசு தாண்டியும் பருவம் அடையல என்னவோ அது அப்நார்மல். அந்த டைமில் வந்து பெண்கள் நல மருத்துவரை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். சரி, இந்த டைமில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னதுன்னா, இதை 2 கெட்ட வயசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் உடம்பு சார்ந்த மனசு சார்ந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து மென்ஸ்ட்ருவல் இரெகுலாரிட்டி, அதாவது மாதவிடாய் பிரச்சனைகள். ஸோ ஒன்று, பீரியட்ஸ் வந்து 3 மாதம் 4 மாதம் ஆயும் வரவே இல்லை, ஆர் 15 நாளைக்கு ஒரு முறையே வந்துடுது. வந்த பீரியட்ஸ் வந்து கண்ணில் பார்த்ததோடு சரி, இல்லைன்னா போயிட்டே இருக்குது, கொஞ்சம் வலி இருந்துகிட்ருக்கு. இது எல்லாமே வந்து கம்ப்ளைண்ட்ஸாக டே டு டே நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு ஈஸியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே எந்திரிச்சு நடக்காது, உடனே சாப்பிடவும் செய்யாது. படிப்படியாக அது வளர்கிற மாதிரியே தான் வந்து படிப்படியாக இந்த ஹார்மோன்கள் முதிர்ச்சி அடைகிறதுக்கும் நம்ம கர்ப்பப்பையும் சினைப்பையும் முதிர்ச்சி அடைகிறதுக்கும் ஒரு டைம் இருக்கும். அதனால் ஸோ ஐதர் ரொம்ப அதிகம், ரொம்ப கம்மி, ரொம்ப நாள் தள்ளி வருது, ரொம்ப ஷார்ட்டாக வருது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் முதல்ல வந்து பயப்படவே வேண்டியதில்லை. இது நார்மல் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். அதில் எப்போ அப்நார்மல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப அதிகமான ஃப்ளோ வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான வலி இருந்து 5 மாதம் ஆயும் வராத பீரியட்ஸ் அப்போ வந்து டெஃபினட்டாக வந்து மகப்பேறு மருத்துவர்கிட்ட கண்டிப்பாக வந்து ஒப்பீனியன் எடுக்கணும். இந்த கவுன்சிலிங், இந்த விழிப்புணர்வு முதல்ல வந்து அந்த பெண் குழந்தைக்கு தேவை. அதை விட ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக வந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேவை. பெண்களுக்கு ஒவ்வொரு பருவத்திலையும் போடுறதுக்கு தடுப்பூசிகள் இருக்குதா? அதாவது பருவகால தடுப்பூசிகள் பத்தி கேக்குறேன். முக்கியமா HPV தடுப்பூசி பத்தி சொல்லுங்களேன். தடுப்பூசிகள் நம்மளுக்கு பொதுவாக குழந்தை பருவத்தில், அதாவது குழந்தை பிறந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 வயசு வரைக்கும் வந்து ஒரு வேக்சினேஷன் ஸ்கெட்யூல் கொடுத்து கரெக்டாக குழந்தைங்க டாக்டர்கிட்ட போய் வேக்சினேஷன் போடுறத பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து ப்ரெக்னென்சியில், கர்ப்ப காலத்தில் வந்து TT இன்ஜெக்ஷன் மறக்காமல் போட சொல்லி அறிவுறுத்துறோம். அப்போது டீனேஜில், அதாவது 10 பருவத்தில் வந்து வேக்சினேஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற விழிப்புணர்வு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை இல்லையா? ஏற்கனவே அட்டவணைப்படி கொடுத்த வேக்சினேஷனோட பூஸ்டர்ஸ், எதனோட பூஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னதுன்னா, நம்ம டைஃபாய்டு, ஹெப்படைட்டிஸ் A, ஹெப்படைட்டிஸ் B, இதுக்கான பூஸ்டர்ஸ் வந்து 10 பருவத்தில் ஒரு முறை கண்டிப்பாக போட வேண்டிய அவசியம் இருக்குது. அது தவிர திருமணத்துக்கு முன்னாடி ருபெல்லா வேக்சின், அதாவது RVAC அப்படிங்கிற ருபெல்லா கிருமிக்கு எதிரான தடுப்பூசியும் வந்து போடுறது ரொம்ப அவசியம். இன்ஃபேக்ட் ஒவ்வொரு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் வந்து ருபெல்லா வேக்சினேஷனோட சர்டிஃபிகேட்டோடு தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இதை விட எல்லாத்த விட முக்கியமான ஒரு வேக்சினேஷன் இருக்குது, அதுதான் வந்து HPV வேக்சினேஷன். அது என்ன HPV வேக்சினேஷன் அப்படின்னா, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வைரஸ் தொற்று நோய். அது வந்து மெயினாக வந்து பிறப்புறுப்புகளை தாக்கக்கூடிய வைரஸ் இன்ஃபெக்ஷன். அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அதில் வந்து 16, 18, 6, 8 அப்படிங்கிற சப்டைப்ஸ் இருக்குது. இந்த வைரஸ் வந்து உடம்புக்குள்ள இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தி அது உள்ளேயே தங்கி பிற்காலத்தில் வந்து புற்றுநோயை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எங்கெல்லாம் புற்றுநோய் அப்படின்னு சொன்னதுன்னா, சர்விக்கல் கேன்சர், வெஜைனல் கேன்சர், வல்வார் கேன்சர், ஏனல் கேன்சர். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னதுன்னா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், ஆசன வாய் புற்றுநோயை வந்து இந்த HPV இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும். இந்த HPV இன்ஃபெக்ஷனை வந்து 10 பருவ வயசுலேயே வந்து ஒரு தடுப்பூசி மூலியமாக தடுத்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா, கிட்டத்தட்ட 90-95% வரைக்கும் கேன்சரை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து சமீபத்திய ஆய்வு. ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு தான் இது வரைக்கும் வந்து தடுப்பூசி போட்டுட்டு இருந்தோம். ஒரு புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கான தடுப்பூசி தான் வந்து HPV வேக்சினேஷன். ஸோ இதை பற்றின விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப எசென்ஷியலாக தேவைப்படுது. எந்த வயசில் வந்து இந்த வேக்சினேஷன் போடணும் அப்படின்னு சொன்னதுன்னா, 9-15 வயசுக்குள்ளே இருக்கிற எல்லா பெண் குழந்தைங்களுக்கும் 2 டோசேஜாக, அதாவது முதல் ஊசி போட்டதுலேருந்து 6 மாத இடைவெளியில் 2வது ஊசி போடுறது பெட்டர். ஒரு சமயம் 15 வயசு வரைக்கும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், தாராளமாக திருமண பந்தத்துக்கு முன்னாடியும் போட்டுக்கலாம், ஆர் சம்டைம்ஸ் வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியும் போட்டுக்கலாம். 26 வயசு வரைக்குமே வந்து இந்த வேக்சினேஷனை வந்து 2 டோஸ்க்கு பதிலாக அது 3 டோஸாக, அதாவது முதல் ஊசி போட்டதுலேருந்து 2 மாத இடைவெளியில் 2வதும், 6 மாத இடைவெளியில் 3வது இன்ஜெக்ஷனும் போட்டுக்க அறிவுறுத்துகிறோம்.
பெண்களுக்கு மட்டும்தான் இதுவா, ஆண்களுக்கு இல்லையா அப்படின்னு சொன்னது, எஸ், ஆண்களுக்கும் இது டெஃபினட்டாக இந்த வேக்சினேஷன் ஏனல் கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரு புற்றுநோயை தடுக்கிறதுக்கான வேக்சினேஷனை வந்து டெஃபினட்டாக வந்து 10 பருவத்தில் போடணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் மெசேஜ். அண்ட் இது வந்து ஃப்ரீயாக கவர்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்கா, இதனோட காஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிற நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வரும். தற்சமயத்தில் வந்து அது வந்து ஃப்ரீயாக வந்து கவர்மெண்ட்டில் இல்லை, ஆனால் ரொம்ப சீக்கிரத்தில் வந்து அது வந்து நேஷனல் இம்யூனைசேஷனில் ப்ரோக்ராமில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை நம்மளோட IAP ஏற்படுத்திட்டு இருக்கு. 10 பருவம் தாண்டி திருமணத்துக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னாலே முதல்ல வரது பாத்தீங்கன்னா குழந்தை பேரின்மை தான். எந்த ஒரு தாய்க்கும் தன்னை அம்மான்னு அழைக்கக்கூடிய ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். குழந்தை பேரின்மை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய நிம்மதியும் சரி சந்தோஷமும் சரி பறி போயிடுது. இந்த குழந்தை பேரின்மை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஆண்களுடைய பங்கு என்ன, பெண்களுடைய பங்கு என்ன டாக்டர்? மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு, ஆண் + பெண் = குழந்தை அப்படின்னு. ஸோ கல்யாணம் ஆன உடனே வந்து குழந்தை பேர் எல்லாத்தோட எக்ஸ்பெக்டன்சி ஆயிடுச்சு. அதனால தான் வந்து உடனடியாக வீட்டில் ஏதாவது விசேஷங்களா அப்படிங்கிற கொஷின்ஸும் வருது. அண்ட் ஒரு சமயம் வந்து அந்த மந்த் கிளிக் ஆகலை அப்படின்னா அது வந்து ஒரு பெண்ணோட குற்றமாக மட்டுமே பார்க்கப்படுது. இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் பூரா இதே தான் நிலை. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாப்புலேஷன் வைஸ் இந்தியா வந்து வேர்ல்டில் வந்து 2nd லீடிங் கண்ட்ரி. ஆனால் நம்பவே மாட்டீங்க, குழந்தை பேரின்மையிலையும் வந்து இந்தியா வந்து நிஜமாவே வந்து ரொம்ப ஹை ஆன் த கார்ட்ஸ், அதே லெவலில் வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு. ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா 6 தம்பதிகளில் ஒருத்தங்க வந்து குழந்தை பேரின்மையால் பாதிக்கப்படுறாங்க. இதில் வந்து ஆணோட பர்சன்டேஜ் எவ்வளோ, பெண்ணோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, ஒரு 100 கப்புள்ஸ் வந்து குழந்தை பேரின்மையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டா அதில் வந்து கிட்டத்தட்ட 30% பேர், அதாவது 30% ஆஃப் ரீசன்ஸ் வந்து மேல் கிட்ட இருக்கு, 30% காரணங்கள் வந்து பெண் கிட்ட இருக்கு, அண்ட் 30% காரணங்கள் ஆண் பெண் 2 பேர்கிட்டையும் இருக்கு. 10% மட்டும் வந்து அறியப்படாத காரணங்கள், அதாவது அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியாக இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னதுன்னா 2 கை தட்டினா தான் ஓசை. இதை ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுன்னா, பொதுவாக வந்து குழந்தை பேரின்மைக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பொண்ணுங்க ஏனோ வந்து அவங்களோட சகோதரியோட வராங்க, அவங்களோட அம்மாவோட வராங்க, அவங்க ஹஸ்பண்ட் அந்த ஐதர் வரதே இல்லை ஆர் வெளியே உட்காந்துக்கிறாரு. ஸோ இந்த ப்ரெக்னன்சிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய கவுன்சிலிங்கில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் வரணும் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரூலாகவே வச்சுருக்கோம். ஸோ ஆணோட ரோல் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பெண்ணுக்கும் தெரியணும், ஆணுக்கும் தெரியணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேஷனா இருக்கு. இதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க டாக்டர். உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டால், எனக்கு PCOD டாக்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து PCOD வந்து ஒரு டே டு டே அஃபேர் ஆயிடுச்சு. அது என்ன PCOD அப்படின்னு சொன்னதுன்னா, பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், அதாவது சினைப்பையில் நீர்க்கட்டிகள் அப்படிங்கிற நிலை தான் இது. இது ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னதுன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்களோட சுழற்சினால, சரியான விகிதத்தில் வந்து சுழற்சி முறையில் வந்து அது செக்ரீட் ஆகிறதுனால தான் வந்து மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ், அதாவது மாதவிடாய் சுழற்சி ஏற்படுது. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வர்றதுனால தான் வந்து இந்த மாதவிடாய் சுழற்சியில் வந்து ஒரு பிரேக் ஏற்படுறதுனால சினைப்பையில் இருக்கக்கூடிய முட்டைகள் ரிலீஸ் ஆகாமல் உள்ளேயே தங்கி இருக்கிற சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் அப்படிங்கிற நிலை தான் வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். அண்ட் இது ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னதுன்னா, இது ஃபேமிலி வைஸ் வரலாம், ஜெனட்டிக்காக வரலாம். ஆனால் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்து நம்ம முதல் சொன்னக்கூடிய உணவு முறைகள், உடற்பயிற்சியின்மை, உறக்கமின்மை, இந்த 3 வந்து ஒபிசிட்டியை ஏற்படுத்தி, அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஏற்படுத்தி, அதனால சினைப்பையில் நீர்க்கட்டிகள் கொண்டு வர நிலை தான் வந்து பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். அண்ட் இந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் எந்த வயசில் வேணால் வரலாம். பருவ காலத்தில் வரலாம், 10 பருவம் தாண்டி மத்திய வயசுலையும் வரலாம், அண்ட் பின்னாடி ஏஜ்லேயும் வரலாம். இது எந்த வயசில் ஏற்படுதோ அதை பொறுத்து தான் வந்து அதனோட இன்வெஸ்டிகேஷன்ஸும் ட்ரீட்மெண்ட்டும் மாறுது. ஸோ இப்போ வந்து அதனோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு சொன்னதுன்னா, எனக்கு PCODன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னதுன்னா, ஒன்று வந்து மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டி, அதாவது மாதவிடாய் சுழற்சி கரெக்டான இன்டர்வெல்ஸில் ஏற்படாமல் ரொம்ப தள்ளி போய் வர்றது, தள்ளி போய் வர பீரியட்ஸ் வந்து ரொம்ப அதிகமான ஃப்ளோ இருக்கிறதா வந்து ரொம்ப காமன் சிம்டம். அது கூடவே நம்ம ஏற்கனவே சொன்ன ஒபிசிட்டி இருக்கும். அது தவிர
இந்த சினைப்பை நீர்க்கட்டிகளுக்குள்ள வந்து உருவான ஹார்மோன்கள் வந்து ஆண்ட்ரோஜன்ஸ், அதாவது ஆண்களோட ஹார்மோன்களும் சுரக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மேல் ஹார்மோன்ஸோட இம்பேக்டும் இருக்கும். அதாவது அதிகமான ரோம வளர்ச்சி முகத்துலேயும் மார்பிளையும் இருக்கலாம், அதிகமான முகப்பரு இருக்கலாம், அண்ட் கொஞ்சம் வந்து குரல் கூட மாறி இருக்கலாம். இது வந்து பொதுவாக பிசிஓடியோட ப்ரெசன்டேஷன். அண்ட் இதில் வந்து சினைப்பையில் முட்டை வராததுனால நேச்சுரலாக வந்து கருத்தரிக்கிறதும் லேட் ஆகலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரியான ப்ரெசன்டேஷன் இருக்கும்போது நமக்கு இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொன்னதுன்னா, கண்ணை மூடிட்டு சொல்லலாம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். அதாவது உங்களோட வெயிட்டை குறைங்க, உடற்பயிற்சியை ரெகுலராக மேற்கொள்ளுங்க, உறக்கத்தை வந்து அந்த டெஃபினட்டாக வந்து ஒரு 6 to 8 hours இருக்கிற மாதிரி பாருங்கள். டெஃபினட்டாக வந்து பிசிஓடி மட்டும் இல்லாமல் ஃபுல் லைஃப் ஸ்டைலும் மாறும் அப்படிங்கிறது தான் வந்து பிசிஓடி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அண்ட் பிசிஓடியில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னதுன்னா, இது வந்து பிற்காலத்தில் ஒபிசிட்டி இருக்கிறதுனால மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அதாவது சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, அதிக கொலஸ்ட்ரால், மாரடைப்பு, ஏன் சில சமயங்களில் புற்றுநோய் கூட ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசிஓடி அப்படிங்கிறது வந்து ஒரு டே டு டே அஃபேர் மட்டும் கிடையாது, ஒரு ஃபேஷன் கிடையாது. மனசு வச்சா வந்து அதை வராமல் பார்த்துக்கவும், இன்கேஸ் வந்தால் அதை வந்து ரொம்ப ஈஸியாக வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அண்ட் பிசிஓடி கருத்தரிக்கிறதுல வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற சுச்சுவேஷனில் வந்து டெஃபினட்டாக நாங்கள் டாக்டர்ஸ் வந்து கருமுட்டை உருவாகிறதுக்கான மருந்துகளும் கொடுத்து அதை கரெக்ட் பண்ணுவோம். டாக்டர், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு முறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயுமே அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கான காரணம் என்ன டாக்டர்? திருமண பந்தத்தில் நுழைஞ்ச ஒரு நார்மல் ஏஜ் கப்புள், அதாவது சரியான வயசில் ஒரு பெண் அப்படின்னு சொன்னதுன்னா 20 to 30 வயசுக்குள்ளே வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆண் 30 to 40 வயசுக்குள்ளே திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷ காலம் ஆகியும் வந்து குழந்தை பேர் கிடைக்கல அப்படின்னு சொன்னதுன்னா, அவங்க 2 பேருக்கும் தகுந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதுக்கேற்ற மாதிரி, அதாவது ஆணுக்கான பிரச்சனைகள் பெண்ணுக்கான பிரச்சனைகள் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான சிகிச்சைகள் தரதான் வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட். இதில் வந்து தேவைப்படும் போது செயற்கை கருத்தரிப்பு முறைகள் அட்வைஸ் பண்ணுறோம். செயற்கை கருத்தரிப்பு முறைகள் அப்படிங்கிறது வந்து 2 வகைப்படுது. ஒன்று வந்து இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அப்படிங்கிற விந்தணுக்களை எடுத்து நேரடியாக கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துறதுக்கான டெக்னிக். 2வது வந்து இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், அதாவது நம்மளோட சோதனை குழாய், அதாவது டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவையும் ஒரு விந்தையும் எடுத்து ஒரு கருவாக வந்து லேபில் உருவாக்கி அந்த கருவை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்தக்கூடிய செயற்கை முறை கருத்தரிப்பு. ஏன் வந்து இந்த செயற்கை முறை கருத்தரிப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது அப்படின்னு சொன்னதுன்னா, நான் முதல்ல சொன்ன விஷயம், அதாவது நார்மல் ஏஜில் திருமணம் ஆகிறதுக்கு வந்து இல்லாமல் கொஞ்சம் டிலேடாக தன்னோட படிப்பு, தன்னோட கேரியர், தன்னோட உத்தியோகம் எல்லாத்துலேயுமே வந்து வெற்றிக்காக காத்திருந்து அதுக்கப்புறம் வந்து திருமண பந்தத்துக்குள்ளே நுழையிற பெண்கள் இப்போ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ரொம்ப சாதாரணமாக வந்து 35-36 வயசில் தான் வந்து திருமணமே செஞ்சுக்கிறாங்க. அவங்களோட பிரச்சனைகள் ப்ளஸ் அதே மாதிரி ஆண்களும் இதே மாதிரி லேட் ஆகுது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து இதே இந்த மேற்சொன்னப்பட்ட கெரியருக்காக வெற்றிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சம்பவம் இயற்கையிலேருந்து ரொம்ப தள்ளி அவங்களோட உடற்பயிற்சி, உணவு, உறக்கம் எல்லாமே மாறி போகிறதுனால அவங்களோட வெற்றி அப்படிங்கிற இலக்கு மட்டுமே இருக்கே ஒழிய வந்து அதில் அவங்க லூஸ் பண்ணிக்கக்கூடியது வந்து அவங்களோட நெக்ஸ்ட் லெவல், அதாவது நெக்ஸ்ட் தலைமுறையை உருவாக்குறதுல வந்து ஒரு லேட் ஆகுது. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதுன்னா, எப்பெல்லாம் வந்து இயற்கையிலேருந்து தள்ளி வந்துட்டே இருக்குமோ அப்பெல்லாம் வந்து செயற்கை கருத்தரிப்பு தன்னால் அதிகமாகிட்டே இருக்குது. அண்ட் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் டெஃபினட்டாக இப்போ வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. நம்பர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லேயும் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அண்ட் இது இன்ஃபேக்ட் இதை சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மிஸ் பண்ணதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரே வார்த்தையாக சொல்ல முடியும். ஸோ இதில் வந்து காஸ்ட் ஃபேக்டர் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. இதில் 2 முக்கியமான மெசேஜஸ் சொல்ல விரும்புகிறேன். ஒரு செயற்கை கருத்தரிப்புக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து மேரேஜ் ஆன கப்புள்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியாது. அதுக்கு எந்த வகையான ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது வந்து மருத்துவர் தான் சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் செயற்கை கருத்தரிப்பு மேற்கொள்ளப்படுறதுனால ஏதாவது பாதிப்புகள் இருக்கா அப்படின்னு சொன்னதுன்னா, ஏஜ் ரிலேட்டடாக மெடிக்கல் டிசீசஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் வந்து பாதிப்புகள் இருக்குமே ஒழிய இந்த ப்ரொசீஜர்னால வந்து எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. கருத்தரித்த பெண்ணுக்கு நீங்க தரக்கூடிய முக்கியமான அறிவுரைகள்னா என்னென்ன டாக்டர்? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தாய்மை அப்படிங்கிறது ஒரு வரம். அண்ட் ஈஸியாக எல்லாருக்கும் வந்து அது கிடைக்க பெறதும் இல்லை. ஆனால் ஏன்னா தாய்மை வந்து ஒரு நார்மல் ஃபிசியாலஜி அப்படிங்கிறது எல்லாரும் மறந்துடுறோம். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிசீஸ் ஸ்டேட்டாகவே பார்த்துடுறோம்.
ஸோ ப்ரெக்னென்ட் ஆன உடனே வந்து ஸ்டெப்ஸ் ஏறாத, தூரம் நடக்காத, பெட்டை விட்டு இறங்காத, அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து த்ரூ அண்ட் த்ரூ இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் ஃபிசியாலஜி. அது வந்து ஒரு டிசீஸாக யாரும் பார்க்காதீங்க. ரெண்டாவது, ப்ரெக்னென்சி ஃபுல்லாக வந்து உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எவ்வளோ ஹாப்பியாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அந்த இம்பேக்ட் ப்ரெக்னென்சி முழுக்கவும் இருக்கும், பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே என்ன அப்படின்னு சொன்னதுன்னா, ப்ரெக்னென்சி வந்து சாதாரணமாக எடுத்துக்கணும். தேவைப்படும் போது நாங்களே சொல்லிடுவோம், இந்த ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப முக்கியமான ப்ரெக்னென்சி, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் வந்து மருந்துக சாப்பிடுங்க, இந்த டைமில் வாங்க அப்படின்னு நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்காத வரைக்கும் உங்களோட டே டு டே அஃபேரை படி ஏறுறதுலேருந்து, குனிஞ்சு வேலை பண்ணுறதுலேருந்து, துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் தயவு செஞ்சு பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து இப்படி தான் படுக்கணும், அப்படி தான் எந்திரிக்கணும், இப்படி தான் ஃபுட் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளேயும் உங்களை நீங்களே வந்து உள்ளே போய்க்காதீங்க. ஸோ ப்ரெக்னென்சி ஃபுல்லாக வந்து நார்மலாக எல்லா ஆகாரங்களும் சாப்பிட்லாம், பிடிச்சதை சாப்பிட்லாம், நிறைய தண்ணி குடிக்கலாம், நியூட்ரிஷியஸாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அண்ட் அடிக்குவேட்டான டைம் இருக்கணும், அண்ட் எக்ஸசைசஸ் கூடவும் பண்ணணும். அண்ட் இன்னொன்று ஒரு விஷயம் வந்து நான் சொன்ன ஹாப்பினஸ். கர்ப்பப்பைக்குள்ளே வளரக்கூடிய குழந்தை வந்து அம்மா அப்பாவோட ஜீன்ஸோட மேக்கப் தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை தாண்டி வந்து எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து நம்மளோட அம்மாவோட ஹாப்பினஸ் வந்து டெஃபினட்டாக வந்து குழந்தைக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது பேர் தான் வந்து எபிஜெனெட்டிக்ஸ். அதனால தான் வந்து கர்ப்ப காலத்தில் நல்லதையே பேசுங்க, நல்லதையே படிங்க, நல்லதையே செய்யுங்க அப்படின்னு சொல்லி திருப்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பிறக்கக்கூடிய குழந்தையோட ஹெல்த்துக்காக தான். ஸோ த்ரூ அண்ட் த்ரூ ப்ரெக்னென்சி ஹெல்த்தியாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், அண்ட் ஃபிட்டாக இருப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்ப்ப காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்கேனிங் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. இந்த ஸ்கேனிங் பண்றது அப்படிங்கிறது எப்போ பண்ணணும், எதுக்காக பண்ணணும் டாக்டர்? பிசிஓடி ஒரு டே டு டே அஃபேர் மாதிரி ஸ்கேனிங்கும் ஒரு டே டு டே அஃபேர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் மனசார சொல்லணும் அப்படின்னு சொன்னதுன்னா, ஒவ்வொரு துறையிலையும் ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக ஒரு மைல்ஸ்டோன் வரும். மருத்துவத்துறையில் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ, ஒரு பெரிய மைல்ஸ்டோன் அப்படின்னு சொன்னதுன்னா அது ஸ்கேனிங் அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் ப்ரெக்னென்சியில் வந்து ஸ்கேனிங் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னதுன்னா, ஒரு பெண்ணோட அந்த 9 மாத பயணத்தையும் வந்து உள்ளே வளர குழந்தை வந்து ப்ராப்பராக இருக்கா, கரெக்டாக வளருதா, கரெக்டாக வந்து குறைபாடுகள் இல்லாமல் வளருதா அப்படின்னு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது வந்து ஸ்கேனிங் தான். எப்போல்லாம் அந்த ஸ்கேனிங் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி, யூரின் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு, நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு இருக்கும்போதே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த கரு வந்து கர்ப்பப்பைக்குள்ளே தான் வளருதா, அது ஒரு கருவா இல்லை ரெட்டை குழந்தையா, அதில் உள்ள துடிப்பு இருக்கா, தேதிக்கு ஏற்றபடிக்கு வளர்ந்துருக்கா அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை வந்து கன்ஃபர்மேஷன் ஸ்கேனிங் கொடுக்குது. இதுக்கப்புறம் ரெண்டாவது மேற்கொள்ளப்படக்கூடிய ஸ்கேன் வந்து என்டி ஸ்கேன் அப்படிங்கிற மூல வளர்ச்சி ரிலேட்டட் ஸ்கேன். இது வந்து பொதுவாக 12லேருந்து 13 வாரங்களில் மேற்கொள்ளப்படுது. அண்ட் இதில் ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஆம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிற டெஸ்ட்டும் அட்வைஸ் பண்ணப்படுது. அண்ட் ரொம்ப ப்ரெக்னென்சியில் முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு ஸ்கேனிங், நீங்கள் வந்து த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி என்னால் ஸ்கேனே பண்ண முடியாது, ஒரே ஒரு தரம் தான் என்னால் பண்ண முடியும், அதில் வந்து எப்போ பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் கேட்டீங்க அப்படின்னு சொன்னதுன்னா, அது வந்து 4லேருந்து 5வது மாதம், அதாவது அரௌண்ட் 20 வாரங்களில் மேற்கொள்ளக்கூடிய டார்கெட்டட் ஸ்கேன், அதாவது குறைபாடுகள் எதுவும் இல்லை அப்படின்னு பார்க்கக்கூடிய ஸ்கேன். குழந்தை வந்து தேதிக்கு வளர்ந்துருக்கா, குறைபாடுகள் எதுவும் இருக்கா, இருந்தது அப்படின்னு சொன்னதுன்னா அது சரி பண்ணக்கூடிய குறைபாடுகளா இல்லை சரி பண்ணக்கூட முடியாத குறைபாடுகளா அப்படிங்கிறதுக்கான கிளியர் இண்டிகேஷன் கொடுக்கறது வந்து இந்த டார்கெட்டட் ஸ்கேன் தான். அண்ட் இந்த டார்கெட்டட் ஸ்கேன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுன்னா ரொம்ப ஹாப்பினஸ் ஒரு டாக்டருக்கும் ஆஸ் வெல் அஸ் பேஷண்ட்டுக்கும் டெஃபினட்டாக இருக்கும். அண்ட் இதே லெவலில் வந்து நெக்ஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேன் வந்து க்ரோத் ஸ்கேன், அதாவது 8வது மாதம் மேற்கொள்ளக்கூடிய வளர்ச்சி ஸ்கேன். இந்த 8வது மாதத்துக்கான வளர்ச்சி இருக்கா, சுற்றி இருக்கிற தண்ணி கரெக்டாக இருக்கா, உள்ளே போகிற ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கா, எதிர்பார்க்குற குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த க்ரோத் ஸ்கேன் கொடுக்குது. ஸோ கர்ப்ப காலத்தில் முக்கியமாக வந்து 4 முறை ஸ்கேனை மேற்கொள்ளப்படுது. ஒன்று வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி, 2வது வந்து மூல வளர்ச்சிக்கான ஸ்கேன், 3வது வந்து
உறுப்புகளில் வந்து குறைபாடுகள் எது இல்லை அப்படின்னு கண்டறியக்கூடிய ஸ்கேன், 4வது வந்து வளர்ச்சி ஸ்கேன். ஸோ இந்த 4 முறையும் ஸ்கேன் வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும், ப்ரெக்னென்ட் பெண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அண்ட் இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் டூல் ஃபார் டாக்டர்ஸ் ஆல்சோ. அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து நிறைய வேலைகள் செய்வாங்க இல்லையா? ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் எந்த வேலையும் செய்யறது கிடையாது. கரு உருவாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க பண்ணக்கூடிய முதல் வேலை ரெஸ்ட் எடுக்கிறது தான். உடற்பயிற்சி அப்படிங்கறது அவங்க செய்யறாங்களா அப்படிங்கறது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க். எந்தெந்த மாதிரியான உடற்பயிற்சிகளை கர்ப்பிணி பெண்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத டாக்டர் சொன்னீங்கன்னா நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப அழகான, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்னோட மெடிக்கல் ப்ரொஃபஸர் எப்பவுமே சொல்லுவாங்க, மேடம் என்னோட ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, அவள் படி ஏறலாமா அப்படின்னு வந்து ஒரு பதட்டத்தோட ஒரு ஹஸ்பண்ட் கேட்டால், ஆமாமாங்க படி ஏறக்கூடாது, நீங்கள் அவங்கள தூக்கிட்டு படி ஏறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் வந்து டே டு டே பார்க்குறோம். ஸோ ப்ரெக்னென்சி அப்படின்னு சொன்னதுனாவே ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டிக்டம் மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து டிவியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து அப்பளவே ஒரு முக்கியமான அட்வைஸ் சொன்னேன். ஸோ ப்ரெக்னென்சியில் வந்து உடற்பயிற்சிகள் அவசியமாக, எந்த மாதிரியான உடற்பயிற்சிகள் அப்படின்னு சொன்னதுன்னா, எந்த அப்நார்மாலிட்டி இல்லாமல் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்காரு, அதாவது டாக்டர் வந்து கைனகாலஜிஸ்ட் வந்து நீங்கள் தாராளமாக வந்து எல்லா உடற்பயிற்சியும் மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்த பின்னாடி எந்த டைமில் உடற்பயிற்சி எடுத்துக்கணும், எப்போ எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுத்துட்றேன். யூஸ்வலாக வந்து 4லேருந்து 5வது மாதத்தில் வந்து உடற்பயிற்சிகள் தொடங்குறது ரொம்ப நல்லது. ஏன் 3 மாதம் வரைக்கும் அப்படின்னா, 3 மாதம் வாந்தி எடுத்து டயர்டாக இருக்கும்போது எக்ஸசைசஸ் பண்ண தோணாது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் லாஜிக்காக எந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுன்னா, முடிஞ்ச அளவுக்கு விடிய காலையில் ஆர் லேட் ஈவினிங்காக. ஏன்னா ஏர்லி ரைஸ் வந்து 2 விஷயங்களை கொடுக்க போகுது, நல்ல ஆக்சிஜனை, நல்ல சன்லைட்டை, ஸோ அதனால் விட்டமின் டியை கொடுக்க போகுது. அண்ட் ஃபுட்டை எடுத்துட்டா எடுக்காமையா ஈஸிலி எக்ஸ்பிளைனபிள். ஸோ ஒரு நார்மலாக மினிமமாக வந்து ஒரு நீர் ஆகாரமாக எடுத்துகிட்டு எக்ஸசைசஸ் பண்ணுறது நல்லது. என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுன்னா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த எக்ஸசைசஸ் பண்ணலாம். எல்லா எக்ஸசைஸஸும் இன்ஃபேக்ட் பண்ணலாம். ஸோ வாக்கிங் பண்ணலாம், யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், சூரிய நமஸ்கார் பண்ணலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பண்ணலாம். எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுன்னா, மினிமம் ஒரு 30 to 45 மினிட்ஸ் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு டிக்டம் என்னென்னா, யுவர் பாடி tells when to stop. உங்களுக்கு எப்போ வந்து அசௌகரியமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ வந்து தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. இன்றைக்கி வந்து 10 நிமிஷம் தான் என்னால் நடக்க முடியுது, பரவாயில்ல, 10 நிமிஷம் நடந்த போதும். நாளைக்கு 15 நிமிஷம், எஸ் ஓகே, நாளைக்கு 15 நிமிஷம். நாளைக்கு வந்து இல்லை 15 கூட என்னால் முடியல, என்னால் 5 நிமிஷம் தான் நடக்க முடிஞ்சது, பரவாயில்ல. உங்களோட உடம்பு வந்து எப்போ சரின்னு சொல்லுதோ அப்போ வந்து எக்ஸசைசஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு நீங்கள் தான் டார்கெட். நீங்கள் வந்து ஒரு வீடியோவை பார்த்து இவ்வளோ நேரம் பண்ணணும், அவங்க இவ்வளோ நிறைய பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு நீங்களே டார்கெட்டாக இன்றைக்கி விட நாளைக்கு பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இருக்கணும். ஸோ எக்ஸசைசஸ் வந்து எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னதுன்னா, நாமளே ஃபிட்டாக வச்சுருக்கோம், ரொம்ப முக்கியம். நம்மளோட மசில்ஸ் எல்லாம் வந்து இழகி கொடுக்கும். ஸோ டெலிவரி ப்ராசஸை வந்து ஈஸ் பண்ணும். உடனே அடுத்த கொஷின் என்ன வரும், நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு நார்மல் டெலிவரி ஆயிருமா அப்படிங்கிற கொஷின் வரும். இது ஈக்குவேஷன் இல்லை. மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து ஒரு மேத்மெட்டிக்கல் ஈக்குவேஷனாக பார்க்க வேண்டாம். நம்மளுக்கான பெஸ்ட்டு விஷயத்தை அறிவியல் கொடுக்குது, அதை வந்து நம்ம அதுபடியே ஏற்றுக்கலாமே ஒழிய ஒரு ஈக்குவேஷனாக பார்க்க வேண்டாம். ஸோ டெஃபினட்டாக வந்து எக்ஸசைஸ் பண்ணால் வந்து நார்மல் டெலிவரிங்கிற ஈக்குவேஷன் வேண்டாம். அண்ட் எக்ஸசைஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு உடம்புக்குள்ள என்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குது. அந்த என்டார்ஃபின்ஸ் வந்து நம்மளை வந்து ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக வச்சுருக்குது. ஸோ அந்த ஹாப்பினஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்மளுக்கு ஹாப்பினஸ் மட்டும் கிடையாது, நமக்குள்ளே வளர்கிற குழந்தைக்கான ஹாப்பினஸ். அப்படிங்கிறதுனால உடற்பயிற்சி த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி ரொம்ப எசென்ஷியல். அன்லஸ் அதர்வைஸ் நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒழிய. ஸோ எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சில டிக்டம்ஸ் கூட இருக்குது. சடனாக ஒரு பெரிய வெயிட் எடுக்கிறது, ஒரு சேர் மேலே வந்து ஒரு சப்போர்ட் இல்லாமல் டக்குன்னு ஏறி நிற்கிறது, அண்ட் ரீசனே இல்லாமல் ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் சிடென்ட்ரியாக உட்காந்து வேலை பண்ணுறது, இது எல்லாம் தவிர்த்துறது ரொம்ப முக்கியம். கர்ப்ப காலத்தில் காணப்படக்கூடிய மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ், அதாவது குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை நல்லா பிறக்கும், தேங்காய் பால் சாப்பிட்டா குழந்தை நல்ல பளபளன்னு இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய இருக்கு டாக்டர். இந்த விஷயங்கள் உங்களுடைய மெடிக்கல் பிராக்டிஸஸை பாதிக்குதா? ப்ரெக்னன்சின்னு ஆரம்பித்த உடனே வந்து மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸும் கூடவே வந்துடுது. கர்ப்பம் ஆன உடனே வந்து பப்பாளி சாப்பிடாத, பைனாப்பிள் சாப்பிடாது, அது வந்து அபார்ஷன்ஸ் கொண்டு வந்துடும். குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை கலராக பிறக்கும், நகாப்பழம் சாப்பிட்டா குழந்தை கருப்பாக பிறக்கும், அயன் டேப்லெட்டெல்லாம் தொற்றவே வேண்டாம், இளநீ சாப்பிட்டா குழந்தை பழப்பழப்பாக பிறக்கும், அண்ட் வெண்ணெய் சாப்பிட்டா, நெய் சாப்பிட்டா வந்து ஈஸியாக டெலிவரி ஆகும். இந்த மாதிரியான மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸோடு வந்து நாங்கள் எவ்ரிடே வந்து பயணிச்சுட்ருக்கோம். அண்ட் இது எதையுமே வந்து நாங்கள் சோதனையாக பார்க்குறது இல்லை, இன்ஃபேக்ட் ஒரு ஹியூமரஸாக தான் பார்க்குறோம். ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுன்னா,
இயற்கை தந்த எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு படைப்பும் வந்து நம்மளுக்கு எதிரானது கிடையாது. ஸோ எல்லா உணவும் நல்ல உணவு தான், அன்லெஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அலர்ஜி இருந்தால் ஒழிய. ஸோ பப்பாளியும் சாப்பிட்லாம், பைனாப்பிளும் சாப்பிட்லாம். அதுக்கான பப்பாளியில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் விட்டமின் ஏ, அயன் எல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து குழந்தைக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி மாதுளம்பழமோ குங்குமப்பூவோ அதில் இருக்கிற கெரோட்டின்ஸ் வந்து அம்மாவுக்கு தான் நல்லது பண்ணது போதே ஒழிய அதனோட நிறமிகள் வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைய போய் கிராஸ் பண்ணி போய் ரீச் ஆக போகிறதில்ல. குழந்தைக்கு வந்து அம்மாவோட சத்துமானம் மட்டும்தான் கிடைக்க போகுதே ஒழிய அம்மாவோட ஜெனட்டிக்ஸ், அது அம்மா அப்பாவோட ஜெனட்டிக்ஸாக வந்து கலரை டிசைட் பண்ணுமே ஒழிய இந்த மாதிரியான ஃபுட் கிடையாது. அண்ட் இந்த மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறது அப்படிங்கிறது வந்து ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு. ஸோ திருப்ப திருப்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான், சயின்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் இருக்குது, இந்த மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்குது. இயற்கை தர எல்லா விஷயமும் நல்லது தான் அப்படின்னு மட்டும் எடுத்துட்டாலே இங்கே போதுமானது. டாக்டர், இந்த காலத்துல சுகப்பிரசவம் அதிகமா இருக்கா, சிசேரியன் அதிகமா இருக்கா? அதே மாதிரி சிசேரியன் ஆன் டிமாண்ட் அப்படிங்கறது இப்ப பரவலா எல்லா இடத்துலயுமே நடக்கிறதா கேள்விப்படுறோம். இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு கொஸ்டின். நார்மல் டெலிவரியா சிசேரியனா இந்தியாவில் எப்படி இருக்குது, மற்ற கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து சிசேரியன் செக்ஷன் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கு காரணங்களும் வந்து நம்மக்கிட்டேயே தான் இருக்குது. ஸோ வயசை வந்து நம்மளே தீர்மானிச்சுக்கிறோம். 35 வயசு 40 வயசுக்கு தான் வந்து நம்ம வந்து கர்ப்பம் ஆகிறதையே வந்து யோசிக்கிறோம். அது கூடவே நம்ம கூடவே பயணிச்சுட்ருக்கு மெடிக்கல் ரீசன்ஸாக. ஸோ சுகரோ ப்ரெஷரோ ஏதாவது ஒன்று இருக்குது, செயற்கை கருத்தரிப்பு மேற்கொள்ளப்படுது, அதில் வந்து ரெட்டை குழந்தையும் வருது. ஸோ இத்தனைக்கும் அப்புறமா வந்து நார்மல் டெலிவரி அப்படிங்கிற எக்ஸ்பெக்டன்சியும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுலேயும் எஸ்பெஷலி வந்து ப்ரெக்னென்சி முழுக்க வந்து ரெஸ்ட்லேயே இருந்து உடற்பயிற்சி எதுவும் பண்ணாமல் நல்ல வந்து வெயிட் கெயினும் வந்த பின்னாடி வந்து நார்மல் டெலிவரி ஆகணுங்கிற எக்ஸ்பெக்டன்சி வந்து எங்களால் நிஜமாகவே ஃபுல்ஃபில் பண்ண முடியறதில்ல. இது வந்து டெஃபினட்டாக இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா வந்து சிசேரியன் செக்ஷன் ஆன் தி ஹை. ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னதுன்னா இப்போ சொன்ன மெயின் ரீசன்ஸ் தான். ஸோ ஏஜ் வந்து ஒரு டிட்டர்மினிங் ஃபேக்டர் அண்ட் எக்ஸசைசஸ் இன்னொரு டிட்டர்மினிங் ஃபேக்டர். மூணாவது வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம், அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு ஈஸியாக ஒரு ஃபேமிலியில் வந்து 6-7 குழந்தைங்க வந்து பிரசவம் ஆகிட்டு இருந்தது. அதில் வந்து ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ வந்து ஏதாவது இறந்தாலோ இல்லை ஊனத்தோடு பிறந்தாலோ வந்து அது ஒரு பெரிய பாதராக இருக்கலை. இப்போ வந்து நம்ம ரொம்ப நேரோ டவுன் பண்ணிட்டோம், ஏஜை லிமிட் பண்ணிக்கிறோம், கெரியரை வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு குழந்தை அப்படின்னு பார்க்குறோம், அந்த குழந்தை நம்மளை விட இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ வந்து ஒரு நார்மல் டெலிவரி ப்ராசஸில் வந்து ஏதாவது ஒரு இடைஞ்சல் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எங்களுக்கும் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இன்கேஸ் வந்து குழந்தை ஹார்ட் பீட் பிரசவத்தப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது லோ ஆகுது, உள்ளுக்குள்ளே மோஷன் போகுது, அந்த மாதிரியான ரீசன்ஸில் வந்து சிசேரியன் செக்ஷன் வந்து நாங்களும் டிசைட் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ இந்தியா முழுக்க மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க வந்து நார்மலாக இதுக்கு முன்னாடி இருந்த சிசேரியன் செக்ஷன் ரேட்ஸ் ஆஃப் அரௌண்ட் 20% இப்போ வந்து 40% வரைக்கும் வந்துட்டுருக்கு. மறுபடியும் வந்து அது வந்து 20-30% 30% குறைக்கணும் அப்படின்னு சொல்லி WHO வந்து ரொம்ப வலியுறுத்திட்டு இருக்குது. ரெண்டாவது முக்கியமான கொஷின் வந்து சிசேரியன் செக்ஷன் ஆன் டிமாண்ட். மனசார சொல்லணும் அப்படின்னு சொன்னதுன்னா நாங்கள் டே டு டே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூ வந்து சிசேரியன் செக்ஷன் ஆன் டிமாண்ட் அண்ட் டைமிங் ஆன் டிமாண்ட். ஸோ ப்ரெக்னென்சியை சூஸ் பண்ணுறது, டெலிவரியை சூஸ் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, டெலிவரி டைமை சூஸ் பண்ணுறதுல வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு சஃபரிங்காகவே இருக்கிறோம். மிட் நைட் 12 மணிக்கு 1 மணிக்கு 1 மணி 2 மணிக்கு அந்த மாதிரி எந்த டைம் வேணால் வந்து ஒரு டைம் குறிச்சிட்டு வந்து ஆன் டிமாண்ட் கேட்டுட்டு இருக்கிறத பார்க்குறோம். எஸ், நிறைய பேர் இதை பட்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனால் ஃப்ரம் த ஹார்ட் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுன்னா எங்களுக்கு வந்து எங்களோட டைம் விட்டு பாருங்களேன். காலையில் விடிய காலையில் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக தூங்கி எழுந்திரிச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற ஏர்லி மார்னிங்ஸை வந்து நாங்கள் சூஸ் பண்ணி அழகாக உங்களுக்கு கொடுத்துருவோம். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான், பிறக்கக்கூடிய எல்லா டைமும் நல்ல டைம் தான். இதை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னதுன்னா இந்த அஷ்டமி நவமி சித்திரை ஆடி எல்லாம் இல்லாமல் நாங்களும் கம்ஃபர்டபுளாக வேலை பண்ண முடியும். அண்ட் சிசேரியன் செக்ஷன் ஆன் டிமாண்ட் வந்து குறைஞ்சிரும். ஸோ எங்களோட எல்லாத்தோட கனவுமே வந்து இந்த பொண்ணு நார்மல் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு தான். தேவைப்படும் போது மட்டும்தான் சிசேரியன் செக்ஷன் பண்ணுறோம். அண்ட் சிசேரியன் செக்ஷன் பண்ணுறது வந்து வேறு எந்த கமர்ஷியல் பெனிஃபிட்ஸ்க்காக இல்லை அப்படின்னு நீங்கள் நம்பினா போதும். தொழில்நுட்பம் ஒரு வரமா பார்க்கப்படக்கூடிய இந்த காலத்துல சில நேரங்கள்ல அந்த தொழில்நுட்பத்தாலேயே அசம்பாவித சம்பவங்கள்லாம் நடைபெறுது.
குறிப்பா சொல்லணும்னா யூடியூப் வீடியோ பார்த்தெல்லாம் பிரசவம் நடைபெறதா நம்ம படிக்கிறோம் பத்திரிகைகள்ல. அதனால பல உயிர்கள் போகுது அப்படிங்கிறது மிக மிக வேதனைக்குரிய விஷயம். இப்படி வீட்டிலேயே பிரசவம் பார்த்து கொல்வதும் அப்படிங்கறதெல்லாம் நடைபெறுது. இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன டாக்டர்? இந்த கேள்வி என்கிட்ட கேட்கப்படுறதுக்கு 2 நாள் முன்னாடி சவிதா மருத்துவமனையில் நடந்த விஷயம் இது. ஒரு கர்ப்பிணி பெண் என்கிட்ட புக்கான பெண்கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. பிரசவ வலி இருக்கிறதா, அவங்க ஹஸ்பண்ட் வெளியூரில் இருக்காரு, வேலையில் இருக்காரு, வர முடியாது, அதனால வண்டி அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வண்டி அனுப்பிச்சு அந்த பொண்ணை வரவழைச்சோம். பார்க்கும்போது நல்ல வலியில் இருந்தாங்க. அன்ஈவென்ட் ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் டைமில் வந்து நார்மலாக டெலிவரியும் ஆச்சு. டெலிவரி ஆன ஒரு 1 மணி நேரம் டைமுக்குள்ளே அந்த பொண்ணுக்கு வந்து ஏட்டோனிக் பிபிஹெச், அதாவது பிரசவத்துக்கு அப்புறம் நார்மலாக கர்ப்பப்பை சுருங்க வேண்டியது வந்து நார்மலாக நடக்காமல் விரிஞ்சே இருந்து பிளட் லாஸ் ஏற்பட ஆரம்பிச்சது. அதுக்கான அத்தனை மருந்துகளும் கொடுத்தும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தும் வந்து அந்த ஏட்டோனிக் பிபிஹெச் வந்து எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு சுச்சுவேஷனில் வந்து நாங்களே வந்து இங்கே இருக்கிற மருத்துவ பணியாளர்களை அனுப்பி 5 யூனிட் பிளட்டை ஏற்பாடு பண்ணி அந்த பிளட்டை செலுத்தி மயக்க மருந்து கொடுத்து அந்த பொண்ணுக்கு இருக்க பிளட் கிளாட்ஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணி அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. இந்த விஷயம் வந்து வீட்டில் நடந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த பெண்ணை நம்ம இழந்திருப்போம். ஸோ விஷயம் ரொம்ப சிம்பிள், இதுதான். யூடியூப்பை பார்த்து நீங்கள் சமைக்கலாம், வரையலாம், டான்ஸ் பண்ணலாம், ஆனால் வந்து மருத்துவத்தை பண்ணக்கூடாது. முக்கியமாக வந்து பிரசவத்தை பண்ணக்கூடாது. உலகம் பூரா, நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா மகப்பேறு மருத்துவர்களும் எல்லா மருத்துவமும் எல்லா அரசாங்கமும் வந்து ஒரே ஒரு டார்கெட் தான் வச்சுருக்கோம். மெட்டர்னல் டெத், அதாவது அம்மாக்களோட உயிரிழப்பும் நியோனேட்டல் டெத், குழந்தைங்களோட உயிரிழப்பும் இருக்கவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற டார்கெட்ஸ் நோக்கி தான் இத்தனை விஷயம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, மருத்துவமனைகளில் மட்டுமே பிரசவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து திருப்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு சொன்னதுன்னா, அந்த காலத்துலலாம் வீட்டில் பார்த்துட்டு தான் இருந்தோம், ஆனால் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை வந்து கண்ணை மூடிட்டு அக்செப்ட் பண்ணிட்டும் போயிட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து முக்கியமாக வந்து ஏற்படக்கூடிய இழப்புகள் வந்து உங்களோட மனைவி, உங்களோட குழந்தை அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு தயவு செஞ்சு அறிவியலை நம்புங்க, மருத்துவரை நம்புங்க, இன்ஸ்டிடியூஷனில் டெலிவரி பண்ணுங்க. இன்ஸ்டிடியூஷனில் டெலிவரி பண்ணிவிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து நார்மல் டெலிவரிக்கான எஃபர்ட்ஸ் என்னென்னவோ அது எல்லாமே நாங்கள் மேற்கொள்றதுக்கும் ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறதையும் முதல்ல நம்புங்க. கருக்கலைப்பு பற்றியும் கருத்தடை குறித்தும் போதிய விழிப்புணர்வு பெண்கள் கிட்ட இருக்குதா? இந்த கோவிட் பேண்டமிக்ல திட்டமிடப்படாத பிரெக்னன்சிஸ் வந்து உலக அளவில் எவ்வளோ தெரியுங்களா? 70 லட்சம். இந்தியாவில் மட்டும் 13 லட்சம். ஸோ அன்பிளான்டு ப்ரெக்னன்சிஸ் வந்து ஒரு கண்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு வருஷ டைமில் வந்து 13 லட்சம் இருக்குது. அண்ட் நம்பவே மாட்டீங்க, ஒவ்வொரு வருஷம் இந்தியாவில் மட்டும் 15,000லேருந்து 20,000 வரைக்கும் முறைகேடான கருச்சிதைவுகள் காரணமாக வந்து பெண்கள் இறந்துட்டே இருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது தான். எப்போவுமே வந்து குழந்தை பேரின்மைக்காக வந்து ஒரு பக்கம் நாங்கள் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து இன்னொரு பக்கம் இந்த அன்பிளான்டு ப்ரெக்னன்சியும் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த அன்பிளான் ப்ரெக்னன்சி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கிறது தான் வந்து கருத்தடை. அண்ட் கருத்தடை வந்து பெண்கள் சார்ந்த விஷயம் மட்டுமே இல்லை, ஆண் பெண் 2 பேரும் ஏற்றுக்கக்கூடிய விஷயம். அது டெம்பரரி மெத்தட் ஆகட்டும், பெர்மனன்ட் மெத்தட் ஆகட்டும், அது என்னவோ மறுபடியும் வந்து நேரோடான ஆகிறது வந்து பெண்கள் தான் அப்படிங்கிறது இன்னொரு வருத்தத்துக்குரிய விஷயம். அதுக்கான போதிய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக தேவை. 2வது வந்து கருச்சிதைவு வந்து ஆன் தி ஓடிசியில் வந்து ரொம்ப காமனாக வந்து இப்போ அதுக்கான மருந்துகளை வந்து விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஸ்பைட் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் எடுத்தோம். அண்ட் இதனால் மறுபடியும் வந்து உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒன்று ப்ராப்பரான கருத்தடையை ஏற்றுக்கோங்க, அதுக்கான விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். கருச்சிதைவு எங்களுக்கு இந்த ப்ரெக்னன்சி வந்து டோட்டலாக அன்பிளான் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுன்னா 100% வந்து அதை வந்து ஒரு டாக்டரோட அட்வைஸோட ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அதை பார்த்துக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னு சொன்னதுன்னா, இங்கேயும் வந்து எகெயின் கெட்டிங் பேக் டு சயின்ஸாக உயிரிழப்புகளை தடுக்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா அதுக்கான போதிய விழிப்புணர்வு 2 இடத்துலையும் வேணும். டாக்டர், கருப்பை கட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுங்களேன். ஒரு பொண்ணு பருவம் அடைஞ்ச உடனே அந்த பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்து தள்ளி போகலாம், நிறையா படலாம், குறைவாக படலாம், லைட்டாக வலியோடு இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். பட் அதுவே வந்து
ஒரு மத்தியம வயசுலையோ இல்லை லேட் ஏஜ்லேயோ இருக்கிறது நார்மல் தானா, ரொம்ப வலியோடு இருக்கிறது, ரொம்ப தள்ளி போகிறது நார்மல் தானா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை, அது அப்நார்மல் தான். அண்ட் அதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொன்னதுன்னா அரௌண்ட் அந்த 30 to 40 இயர்ஸில் வந்து மெயின் காரணம் வந்து கர்ப்பப்பையில் கட்டிகள், ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டிகள். இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து சாதாரணமாக வளரக்கூடிய கட்டிகள், அது புற்றுநோய் இல்லை அப்படிங்கிறது வந்து முதல் பாயிண்ட்டு. அண்ட் இந்த கட்டிகள் வந்து பொதுவாக எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்னா கர்ப்பப்பையோட எந்த பகுதியில் வந்து அது இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து அதனோட ப்ரெசன்டேஷன், அதனோட ட்ரீட்மெண்ட்டும் மாறுபடுது. கர்ப்பப்பையோட உள் செவரில் இருக்கலாம், உள்புறமாக இருக்கலாம், வெளி செவரில் இருக்கலாம். அதில் வந்து ரொம்ப உள்புறமாக இருக்கிறது தான் வந்து நிறைய தரம் வந்து நிறைய ப்ளீடிங் பிரச்சனைகள், கருச்சிதைவு ஆர் இன்ஃபர்டிலிட்டி இதெல்லாம் கொண்டு வரும். அண்ட் இந்த செவர்களில் இருக்கிறதோ வெளி செவர்களில் இருக்கிறதோ வந்து பெருசான கட்டிகளாக மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ணும். இந்த கர்ப்பப்பை கட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஏன் இது வருது அப்படின்னு சொன்னதுன்னா எகெயின் நம்ம சொல்லக்கூடிய அதே ஹார்மோன்களோட இம்பேக்ட் தான். நம்மளோட உடம்போட ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகமாக இருக்கும்போது இந்த கட்டிகள் வந்து தன்னால் வளரக்கூடிய வாய்ப்புகள், அதுவும் ப்ரெக்னன்சிலையும் இன்னும் அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எந்த வயசில் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து ட்ரீட்மெண்ட் மாறுபடும். இன்கேஸ் வந்து சின்ன வயசில் இருந்தது அப்படின்னு சொன்னதுன்னா அது வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளத்தை மட்டும், அதாவது இப்போ முதல்ல சொன்னக்கூடிய தள்ளி போனாலோ அதிகம் பட்டாலோ அதுக்கான மருத்துவத்தை மட்டும் கொடுப்போம். அதுவே வந்து குழந்தை பேரின்மை அப்படின்னு இருந்ததுன்னா கட்டியை ரிமூவ் பண்ணுவோம். அண்ட் பின்னாடி வயசு அப்படின்னு சொன்னதுன்னா சில சமயம் கர்ப்பப்பையவே ரிமூவ் பண்ணுவோம். இந்த கட்டிகை வராமல் இருக்க ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னதுன்னா பொதுவாக இல்லை. ஆனால் ஹார்மோன்கள் இம்பேலன்ஸ் வராமல் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுன்னா டு சம் எக்ஸ்டென்ட் இதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னதுன்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரியான சிம்டம்ஸை நிறைய ரத்தப்போக்கு போகுது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து அதை மிஸ் பண்ணிடுறாங்க விமன். தங்களோட வேலையில் தன்னோட குடும்பத்தை பார்க்கும்போது இந்த சிம்டமேட்டாலஜியை மிஸ் பண்ணாமல் ஒரு நார்மல் ரொட்டீன் செக்கப் வந்து பார்த்துக்கிறது எப்போவுமே சேஃப். ஏன்னா வந்து நிறைய கட்டிகள் வந்து ஹியூஜ் சைஸில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மாத ப்ரெக்னென்சி சைஸில் வந்த பின்னாடி தான் வந்து அவங்களோட அட்டென்ஷன் என்னமோ கனமாக இருக்குது அப்படின்னு வராங்க அப்படிங்கிறது தான் வந்து வேதனைக்குரிய விஷயம். ஸோ எல்லாத்தையும் வந்து ரொம்ப பெருசான பின்னாடி வரதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டீன் செக்அப் நம்மளை நாமளே பார்த்துக்கிறது வந்து ரொம்ப எசென்ஷியல். ஹிஸ்டெக்டமி அப்படின்னு சொல்றாங்களே அது என்ன டாக்டர்? ஓவேரியன் ஸ்பேரிங் அப்படிங்கிறது மருத்துவ உலகில் ஒரு பிரபலமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த ஓவேரியன் ஸ்பேரிங் பத்தின விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இருக்குதா? ஹிஸ்டெக்டமி அப்படின்னா கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுறது. கர்ப்பப்பையை எப்பெல்லாம் ரிமூவ் பண்ணணும், எந்த வழியில் ரிமூவ் பண்ணணும், பண்ணாமையே இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து கொஷின்ஸு. கர்ப்பப்பையை வந்து எப்பெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டி இருக்குது, வேறு ஆப்ஷனே இல்லை. மருந்துகள்லாம் கொடுத்து பார்த்தோம், எல்லா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதை தாண்டி வந்து கட்டி பெருசாகிட்டே இருக்குது, ரத்தப்போக்கு நிற்கவே இல்லை. அந்த பொண்ணோட டே டு டே லைஃப்பை வந்து அதை பாதிக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயோ இல்லை புற்றுநோய் மாதிரியான விஷயங்கள்லையோ வந்து கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுறோம். கர்ப்பப்பையை எந்த வழியில் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுன்னா முதல்ல வந்து ஓப்பன் ஆப்ரேஷன், அதாவது வயிறு கிழிச்சு கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுறது தான் முதல்ல பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆன பின்னாடி நம்மளுக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய பூன் வந்து லேப்ரோஸ்கோப்பி. ஸோ ரொம்ப நுண் துளைகள் மூலமாக பண்ணக்கூடிய லேப்ரோஸ்கோபிக் ப்ரொசீஜர் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதை விட முக்கியமாக இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது, அதாவது பிறப்புறுப்பு வழியாகவே வந்து ஈவன் பெரிய கட்டிகளையும் சேர்த்து கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுறது. ஸோ இதில் எந்த மெத்தட் அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக வந்து அந்த சர்ஜன், அந்த டாக்டர் வந்து டிசைட் பண்ணி அது வந்து அந்த பொண்ணுக்கு ஏற்றபடி வந்து பண்ணுவாங்க. ஹிஸ்டெக்டமி இல்லாமல் வந்து கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணாமல் ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது. ஆனால் அது வந்து இண்டிவிஜுவல் கன்சர்ன். ஸோ அவங்களுக்கு இருக்கிற டிசீஸ் பெத்தாலஜியை பொறுத்து கர்ப்பப்பைக்குள்ளே போகிற இரத்த குழாயை பிளாக் பண்ணக்கூடிய யூட்ரைன் ஆர்டரி எம்பலைசேஷன், கர்ப்பப்பை உள் செவரை வந்து ஒட்ட வைக்கக்கூடிய டிசிஆர்இ, அந்த மாதிரியான மெத்தடாலஜி இருக்குது. ஸோ அது வந்து இதெல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னாலும் கர்ப்பப்பை எப்போ ரிமூவல் அப்படிங்கிறது வந்து அந்த பொண்ணோட டிசீஸ் பொறுத்து டாக்டரோட கன்சர்ன் பொறுத்து முடிவு பண்ணுறது. நெக்ஸ்ட்டு முக்கியமான கொஷின் வந்து ஓவேரியன் ஸ்பேரிங் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்கா அப்படிங்கிற கொஷின். இந்த கொஷின் நீங்கள் கேட்குறதுனாலே வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது. ஏன் வந்து கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணும்போது
சினைப்பைகளை வந்து ஸ்பேர் பண்ணணும், அதாவது உள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சினைப்பையிலேருந்து தான் வந்து ஹார்மோன்கள் கிடைக்குது. முக்கியமாக வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்களோட ப்ரொடக்ஷன் சென்டர் அதுதான். அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்கள் வந்து பெண்மையை மட்டும் தரதில்லை, தாய்மையை மட்டும் தரதில்லை, மற்ற அடிஷ்னல் அட்வான்டேஜஸையும் சேர்ந்து தருது. எதையெல்லாம் தருது அப்படின்னா, ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது, கொலஸ்ட்ராலை அதிகமாகாமல் பார்த்துக்குது, எலும்பு தேய்மானத்தை தவிர்க்குது, புற்றுநோய்களை வந்து குறைக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுனால ஒவேரியன் ஸ்பேரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்டாகவே நாங்கள் டாக்டர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஆப்ரேஷன் டைமில் வந்து சினைப்பைகளை வந்து நேரடியாக விஷுவலைஸ் பண்ணி, சினைப்பைகள் ரெண்டும் நல்லா இருந்ததுன்னா ரெண்டையும் ரிட்டைன் பண்ணிக்கிறது, இல்லை ஒரு சினைப்பை வந்து ஃப்யூச்சரில் வந்து கட்டி ஆகக்கூடிய இல்லை வீக்கமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணி ஒரு சினைப்பையை வந்து ரிட்டைன் பண்ணுறது வந்து ஒவேரியன் ஸ்பேரிங்கை வந்து நாங்கள் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவேரியன் ஸ்பேரிங் பற்றியும், பண்ண பின்னாடி உங்களோட ஓவரிஸ் வந்து நாங்கள் ரிட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அந்த பேஷண்ட் கிட்ட தெளிவுபடுத்திகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த விழிப்புணர்வும் இது பற்றியான விஷயங்களும் வந்து அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் அவசியம் தேவை. அண்ட் இப்போ வந்து இது வந்து தெரிஞ்சுட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்னு கூட சொல்லலாம். பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள் பற்றியும் அதனுடைய காரணங்களை பற்றியும் அதனுடைய விளைவுகளை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்டர். பெண்களை பாதிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து புற்றுநோய். புற்றுநோய் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் ஒரு பதட்டம் தான் உள்ளே வரும். அண்ட் 2 புற்றுநோய் வந்து இங்கே வந்து முக்கியமாக டிலினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து பிரெஸ்ட் கேன்சர், இன்னொன்று வந்து சர்வைக்கல் கேன்சர். மார்பக புற்றுநோய் அதாவது பிரெஸ்ட் கேன்சர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு அதிகப்படியாக காணப்படக்கூடிய விஷயம் ஆயிட்டிருக்கு. அதுக்கு வந்து நிறைய காரணங்கள், எகெயின் ஹார்மோன்கள், வாழ்க்கை முறை எல்லாமே ஒரு ரீசனாக இருந்தாலும் இதில் வந்து 2 முக்கியமான விஷயம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது வந்து, சமீப காலமாக வந்து 40-50 வயசில் காணப்பட்டிருந்த புற்றுநோய்கள் வந்து அதனோட வயசு வந்து குறைஞ்சிட்டே வருது. எப்படி பருவம் அடைஞ்சது வந்து குறைஞ்சிட்டு வருதோ அதே மாதிரி பிரெஸ்ட் கேன்சர்ஸோட இன்சிடென்ஸ் ஏஜும் வந்து 30-40களே வந்து நிறைய தரம் பார்க்க நேரிடுது. ரெண்டாவது வந்து 50% பெண்கள் கண்டறியப்பட்ட 3 வருஷத்துக்குள்ளே உயிரிழக்க நேரிடுது. இதுக்கு மெயின் ரீசன் வந்து அவேர்னஸ் பத்தலை. ஸோ இதில் வந்து ஸ்க்ரீனிங் ரொம்ப 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 எசென்ஷியல். ஒரு புற்றுநோயை வந்து வராமல் தடுக்கிறது வந்து ஒரு பக்கம், ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சு அதை வந்து ட்ரீட் பண்ணுறது வந்து இன்னொரு பக்கம். இந்த ஆரம்பத்திலேயே கண்டறிகிற மெஷர்ஸ் பேர் தான் ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸாக. மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான ஸ்க்ரீனிங் இருக்குது. ஒன்று வந்து மேமோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ரே. இந்த மேமோகிராம் எப்போ பண்ணணும் அப்படின்னு சொன்னதுன்னா, பொதுவாக 40 வயசு மேலே இருக்கிற எல்லா பெண்களும் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தரம் பண்ணிக்கணும். 50 வயசை தாண்டிச்சு அப்படின்னு சொன்னதுன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கணும். இந்த மேமோகிராமில் ஏதாவது இடைஞ்சல்கள் இருந்தது அப்படின்னா அந்த ரிப்போர்ட் படியே வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு FNAC அந்த மாதிரியான டெஸ்ட்டுக்கு போயிடுவோம். அண்ட் மேமோகிராம் ஒன்று தான் வந்து ஒரே ஒரு டெஸ்ட்டா அப்படின்னு சொன்னதுன்னா இல்லவே இல்லை. உங்கள் கையிலேயே வந்து ஒரு மெத்தடாலஜி, ஈஸி மெத்தடாலஜி இருக்குது. அதுக்கு பேர் வந்து செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். அதாவது நம்மளோட மார்பங்களை நம்மளே சுயமாக வந்து பரிசோதனை செஞ்சுக்கிறது. எப்போ செய்யணும் அப்படின்னா, 20 வயசை தாண்டின எல்லா பெண்களும் மாதவிலக்கு முடிஞ்சு தலை குளிச்ச பின்னாடி வந்து தன்னோட ஃப்ளாட் ஆஃப் தி ஹேண்ட்ஸ், அதாவது இந்த 4 விரல்கள் வச்சு 2 மார்பகங்களையும் அழுத்தி பார்த்து ஏதாவது கட்டி, வீக்கம், சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா, நிப்பிள் ஏதாவது கிராக் இருக்கா, புண்ணு இருக்கா, செக்ரீஷன்ஸ் வருதா அப்படின்னு பார்த்துக்கிறது வந்து ஒவ்வொரு மாதமும் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அதில் ஏதாவது வித்தியாசங்கள் தட்டுப்பட்டது அப்படின்னு சொன்னதுன்னா மருத்துவரை பார்க்கணும். அண்ட் 2வது வந்து கிளினிக்கல் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். உங்களை நீங்களே பார்த்துக்கிறது தவிர டாக்டரை பார்த்து வருஷத்துக்கு ஒரு தரமோ 6 மாதத்துக்கு ஒரு தரமோ, ஸோ 20லேருந்து 40 வயசு வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தரம், 40லேருந்து 50 வயசு வரைக்கும் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தரம் மறக்காமல் போய் டாக்டர்கிட்ட போய் கிளினிக்கல் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் மேற்கொள்கிறது ரொம்ப எசென்ஷியல். அதே டெஸ்ட்டு தான் நாங்களும் பார்ப்போம். ஏதாவது டிஃப்ரென்சஸ் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வந்து FNACயோ அதுக்கான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படுது. ஸோ இந்த ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, டெஃபினட்டாக வந்து முளையிலேயே வந்து ஒரு பிரச்சனையை கண்டறிய முடியும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ல் கண்டறியப்படக்கூடிய பிரெஸ்ட் கேன்சர்ஸோட ப்ரெக்னோசிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 95% சர்வைவல் ரேட் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் வந்து இதை வந்து ஸ்க்ரீனிங்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மார்பகத்துக்கு சொல்கிறோம். 2வது புற்றுநோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து சர்வைக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா,
ஒவ்வொரு 13 நிமிஷத்துக்கும் ஒரு பெண்ணை வந்து கர்ப்பப்பை புற்றுநோயோட நம்ம இழந்துட்டுருக்கோம். இந்தியாவில் வந்து பெண்களுக்கான மோஸ்ட் காமன் புற்றுநோய் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயாக தான் இருக்குது. அண்ட் இந்த ப்ரோக்ராமோட ஆரம்பத்தில் ஒரே ஒரு விஷயத்த சொன்னேன், ஒரே ஒரு தடுப்பூசி வந்து ஒரு புற்றுநோயை தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதுன்னா இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன். அண்ட் இந்த ஹெச்பிவி வைரஸ்னால வரக்கூடிய ஒரு கர்ப்பப்பை புற்றுநோயை நம்ம வந்து எப்போ பார்க்குறோம் அப்படின்னா இன்வேரியபிளாக ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 தான் பார்க்குறோம். அண்ட் உயிரிழப்புகளும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன ஸ்க்ரீனிங் மெத்தட் அப்படின்னு சொன்னதுன்னா, இதுக்கு வந்து ஸ்க்ரீனிங் மெத்தட் அப்படிங்கிறது வந்து பேப் ஸ்மியர் அப்படின்னு சொல்லி கர்ப்பப்பை வாயிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஸ்மியர் டெஸ்ட்டு, அது கூட பண்ணக்கூடிய ஹெச்பிவி டெஸ்டிங்க. இந்த 2 டெஸ்ட்டும் வந்து 25 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் மினிமம் 3லேருந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கட்டாயமாக மேற்கொள்கிறது வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து, அதாவது ஈவன் சர்விக்கல் கேன்சர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதை கண்டறியறதுக்கும், இன்கேஸ் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை ப்ராப்பராக குணப்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ 2 விஷயம் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்சின் ப்ரிவென்ஷனுக்கு இருக்குது, ஒரு ஸ்க்ரீனிங் மெத்தட் உங்களுக்கு எசென்ஷியலாக இருக்குது. எல்லா கவர்மெண்ட் செட்டப்லேயும் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து மறக்காமல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னதுன்னா, ஒன்ஸ் வந்தது, அதுவும் ஸ்டேஜ் 4 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா யாருனாலையும் எதுவும் பண்ண முடியறதில்ல. அண்ட் அதனோட வேதனை வந்து சாதாரணமாக இருக்கிறதும் இல்லை. அதை வரமுன் காக்கிறது வந்து வேக்சினேஷன் ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஆரம்பத்தில் கண்டறியறதுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் ஆகட்டும், சர்விக்கல் கேன்சர் ஆகட்டும், ஆர் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு கேன்சர் ஆகட்டும், அதுக்கான விழிப்புணர்வு ரொம்ப எசென்ஷியல். அதுக்கான ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸை வந்து கரெக்டாக வந்து டாக்டர் பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப எசென்ஷியல். அதுக்கப்புறம் அதனோட ட்ரீட்மெண்ட்டையும் ப்ராப்பராக கண்டினியூ பண்ணுறதும் ரொம்ப எசென்ஷியல். நன்றி டாக்டர். இதுவரைக்கும் நீங்க மருத்துவ சம்பந்தமான கேள்விகளுக்கு ரொம்ப அழகா விவரமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னீங்க. இப்போ உங்களை பத்தின சில கேள்விகள். ஒரு மருத்துவராக உங்களை நெகிழ வைத்த சம்பவம் ஏதாவது இருக்கா? ஏன் வந்து மகப்பேறு மருத்துவத்தை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் என்னட்ட கொஷின்ஸ் கேட்பாங்க. எனக்கு மகப்பேறு மருத்துவம் தான் கிடைச்சது அப்போது கவுன்சிலிங் போகும்போது, அதனால் அதை அக்செப்ட் பண்ணேன். ஆனால் வந்து அதை எடுத்த பின்னாடி தான் வந்து அது எவ்வளோ பெரிய கிஃப்ட் அப்படின்னு தெரிஞ்சது. ஏன் அப்படின்னு சொன்னதுன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசவம், ஒவ்வொரு சிகிச்சையும், ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் வந்து நெகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் 24 இயர்ஸாக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் கூட வந்து ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் போய் படுக்க போனதே இல்லை. பொதுவாக என்னோடய நண்பர்கள் கேட்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் உங்களுது, ஆனாலும் எப்படி ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுன்னா, அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸாக இருக்கிறது வந்து இந்த மருத்துவத்து மூலிமா கிடைச்ச என்னோட பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்போ சமீப காலமாக இருந்துகிட்டே இருக்குது. மெடிசன் ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு, டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்ஸ்க்கும் இருக்கிற ரேப்போ இல்லவே இல்லை, பழைய மாதிரி இல்லை, கடவுள் மாதிரி பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. கடவுள் மாதிரியும் பார்க்க வேண்டாம், கமர்ஷியலாகவும் பார்க்க வேண்டாம், ஒரு சக மனிதராக பார்க்கக்கூடிய விஷயந்தான் வந்து இந்த மருத்துவம் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீல். இதை வந்து நான் இன்னும் கிஃப்டட் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, நான் இன்னும் அந்த கமர்ஷியல் செக்மெண்ட்குள்ளே நுழையவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னதுன்னா, இப்போத்துக்கும் என்னோட பேரை தன்னோட குழந்தைக்கு வைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இந்த லொக்காலிட்டியில் மட்டும் ஒரு 10 பேர் எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய வரம். இந்த மாதிரியான நிகழ்ச்சியான நிகழ்ச்சிகள், 3 மணி ஆயும் நீங்கள் சாப்பிட போல டாக்டர், போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரல், இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லக்கூடிய ஒரு பெண், நைட் தூங்கவே இல்லை அப்போது வந்து காலையில் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனிவு, இதெல்லாம் வந்து தினசரி நிகழ வச்சுட்ருக்கு. இப்போ நீங்கள் கேட்கும்போது கூட என்கிட்ட சமீபத்தில் பிரசவம் ஒரு பொண்ணோட பாட்டி, என்னை இன்னும் நேரடியாக கூட பார்த்ததில்லை, இவங்க போய் சொன்ன விஷயத்தை வச்சு பிரசவம் அவங்கக்கிட்ட மட்டும்தான், அவங்கக்கிட்ட டெலிவரி ஆன பின்னாடி 2 குழந்தைங்களையும் அவங்கக்கிட்ட கொடுத்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு புடவையை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் வந்து ஒரு பச்சை புடவை வந்து கிஃப்டாக வாங்கியிருக்கேன். இந்த மாதிரியான நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நாளுக்கு நாள் நிகழ்ந்துட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னோட கெரியரில் ஒரு பெரிய பூஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். மருத்துவராக உங்களுடைய பணியை திறம்பட செய்யக்கூடிய நீங்கள் இன்னொரு சைடு பார்க்கும்போது ஒரு குடும்பத்துல மனைவியாக, தாயாக இருக்கிறீர்கள். எப்படி உங்களுடைய ப்ரொஃபஷனையும் எப்படி உங்களுடைய பர்சனல் லைஃபையும் மேனேஜ் பண்றீங்க? டாக்டர்ஸ் அப்படின்னாவே பர்சனல் லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்டே இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். எஸ்பெஷலி மகப்பேறு மருத்துவம் அப்படின்னு சொன்னதுன்னா, எந்த டைமில் வேணால் கால் வரும், எந்த டைமில் வேணால் தூக்கம் முழிக்க வேண்டியிருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் போக முடியாது, ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுங்களா? புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு குடும்பம்,
புரிஞ்சுக்கக்கூடிய கணவரும் மகனும் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய வரம் அப்படின்னே சொல்லலாம். எங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்வை போத்தி விடுற மகன், தலை வலிக்குதா சாமி கொஞ்சம் அழுத்தி விடட்டா சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய கணவரெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக வாய்க்கப்படுறதில்ல. அதனால தான் வந்து என்னால் வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்து ஈஸியாக கொண்டு போக முடியுது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து எல்லா மருத்துவர்களுக்கும் பெண் மருத்துவர்களுக்கும் கிடைச்சது அப்படின்னு சொன்னதுன்னா ஒரு மிகப்பெரிய வரம். அந்த மருத்துவத்தில் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரியும், எல்லா கெரியர்லேயும் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது தான் வந்து டைவர்ஸ் எல்லாம் வராமையே பார்த்துக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். நிச்சயமா டாக்டர், நீங்க சொன்னது 100% உண்மை. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறாள் என்பது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல்தான் ஒரு பெண் என்பவள் சாதிக்கணும் அப்படின்னா நிச்சயமா அவளுடைய கணவரின் பங்கு என்பது அளப்பரியது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் இது அமைந்துவிட்டால் அவளுடைய வாழ்க்கையே ஒரு வரம் தான். ரொம்ப ரொம்ப சரியா சொன்னீங்க. மருத்துவ பணியை தாண்டி நீங்க செய்யக்கூடிய சமூக பணிகள், இலக்கிய பணிகள், இதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன். மருத்துவம் தாண்டிய பணிகள் பத்தி இன்ட்ரோல நிறைய சொல்லிட்டீங்க. சவிதா மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் சமூக பணிகள் அப்படிங்கிறது வந்து 2-3 விஷயத்தில் வந்து நான் கையில் எடுத்திருந்தேன். ஒன்று வந்து உடற்பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸ். ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து உடற்பயிற்சியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கர்ப்பகால வகுப்புகள் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3வது வியாழன் வந்து ஆன்டினேட்டல், அதாவது கருத்தரித்த பெண்களுக்கும், 2வது மற்றும் 4வது வியாழக்கிழமைகளில் வந்து டெலிவரி ஆன பெண்கள், டெலிவரி ஆன பின்னாடி பண்ண வேண்டிய உடற்பயிற்சிகள், உணவு முறைகள் பற்றிய கிளாஸஸ் வந்து ரெகுலராக ஃப்ரீயாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் இது வந்து ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்ததுலேருந்து கடந்த 4-5 வருஷங்களாக இதை பண்ணிகிட்ருக்கோம். 2வது வந்து இயற்கையோட எவ்வளோ ஒட்டி வாழணும் அப்படிங்கிறது வந்து அப்ரைசல் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 விஷயத்த பண்ணிகிட்ருக்கோம். குழந்தை பிறந்த உடனே அந்த பிறந்த குழந்தைக்கு வந்து ஆர்கானிக் காட்டன் கிளாத்திங் ஒன்று போட்டு தான் வந்து கையில் குழந்தைய கொடுக்குறோம். 2வது வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிற அம்மா அப்பா கிட்ட கையில் ஒரு மரக்கன்று கொடுத்து உங்கள் குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிற மாதிரியே இந்த செடிக்கும் ஒரு பேர் வச்சு உங்கள் குழந்தைய எப்படி வளர்த்துவீங்களோ அதே மாதிரி இந்த செடியை வளர்த்துங்க. முடிஞ்சால் வந்து அந்த செடி கொடுக்குற பூவையோ பழத்தையோ வந்து எங்களுக்கு ஃபோட்டோவோ போடுங்க அப்படின்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த இடத்த க்ரீன், சுற்றி இருக்கிற இடத்த க்ரீன் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் விழிப்புணர்வு கொடுக்க முடியுமோ, பள்ளிகளில், கல்லூரிகளில், பெண்கள் வேலை புரிகிற இடத்துல எல்லாம் போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கெல்லாம் வந்து மேபி இந்த கோவிட் டைமில் வந்து அதை ஆன்லைன் மீட்டிங்காக மாறிச்சே ஒழிய நேரடியாக போய் பேச முடிய சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்திகிட்டே தான் இருக்கும். இது வந்து சமுதாய பணிகள். இலக்கிய பணிகள் அப்படின்னு சொன்னதுன்னா இலக்கிய பணிகளும் வந்து மருத்துவம் சார்ந்ததாகவே தான் இருக்குது. மருத்துவத்தை தமிழில் கொண்டு போகணும், எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மெயின் மோட்டோ. அதில் ஆரம்பித்தது தான் வந்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் எழுதின கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ பயணம். அது வந்து தான் வந்து படிப்படியாக பயணித்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விகடனில் எழுதவும் பேசவும் வச்சது. இப்போ வந்து இந்து தமிழ் திசை, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, கோவை போஸ்ட், குங்குமம் தோழி அப்படின்னு எல்லா பத்திரிகைகளும் முடிஞ்ச அளவுக்கு மருத்துவத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற இலக்கிய பணியை செஞ்சுட்ருக்கேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம், மார்கழி உற்சவம் அப்படின்னு திருப்பாவை சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகத்தை, அதில் இருக்கிற ஆன்மீகம், அது கூடவே இருக்கிற அறிவியல், மருத்துவம், வாழ்வியல் எல்லாம் சேர்ந்து ஒரு புத்தகமாக வந்து சமீபத்தில் வெளியிட்டு அதுக்கான விழிப்புணர்வையும் ஒரு ரேடியோ எஃப்எம் மூலயமா வந்து இதுக்குள்ள இருக்கிற அறிவியல் என்ன, மருத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் வந்து சமீபத்தில் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கு டாக்டர். நீங்க ஒரு மருத்துவரா இருந்துட்டு இவ்வளவு பணிகளையும் நீங்க செய்றீங்க அப்படிங்கிறது நிச்சயமா மற்ற மருத்துவர்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. அதுவும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை மக்களுக்கு தமிழ்ல கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுடைய மருத்துவ பயணத்துல எதிர்கால திட்டங்கள் என்னென்ன? எதிர்கால திட்டம் வந்து கட்டாயமாக ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ எங்கெல்லாம் வந்து ஒரு நோயை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல வந்து என்னோடய ரோல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபீல். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான விழிப்புணர்வுகள், இந்த மாதிரியான எழுத்து எல்லா இடத்தையும் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுன்னா, அந்த நோயை வந்து வருமுன் காக்கிறதோ வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயோ வந்து கண்டறியறதோ அதுக்கான சிகிச்சை முறைகளோ வந்து கட்டாயமாக எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இப்படி நீங்கள் யோசிக்கலாமா டாக்டர் அப்படின்னு சொன்னதுன்னா, எஸ், அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃப், ஒரு ஈவன் என்னோட எய்ம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு நோய் இல்லாத வாழ்வு இருக்கணும், ஆர் நோயை வந்து ஆரம்பத்திலேயே கண்டறியக்கூடிய விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட முக்கியமான எதிர்கால திட்டம்னே சொல்லலாம். சரி டாக்டர், நிறைவாக ஒரு கேள்வி.
இந்த அவசரமான உலகத்துல, நவீனமான உலகத்துல நீங்கள் பெண்களுக்கு கூற விரும்பும் அறிவுரைகள்? இந்த வருஷத்து மகளிர் தினத்தோட கருப்பொருள் வந்து சூஸ் டு சேலஞ்ச், அதாவது சவால்களை சமாளிக்கிற திறமை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும், பருவ காலத்தில், ரீப்ரொடக்டிவ் ஏஜில், மெனோபாசல் ஏஜில், எல்லா காலகட்டத்திலையும் வந்து கல்வி சார்ந்த, வேலை சார்ந்த, குடும்பம் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த சவால்களை எல்லாம் வந்து சந்திக்கிற திறமை வந்து பெண்களுக்கு அவசியம் தேவை. அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்களோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியமாக தேவை. இந்த ஆரோக்கியத்தை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுன்னா, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா there should be a perfect balance of food, exercise and sleep அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட உணவு, நம்மளோட உடற்பயிற்சி, நம்மளோட உறக்கம், இதை மூணையும் வந்து நல்ல பேலன்ஸில் வச்சுட்டா வந்து ஆரோக்கியம் நம்மக்கிட்ட அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியும். கோவிட் நம்மளுக்கு நல்லாவே ஒரு பெரிய லெசனாகவே கொடுத்துருச்சு. உணவை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட்டு, நல்ல நார் சத்து இருக்கிற, நிறைய நீர் அளவு அதிகமாக இருக்கக்கூடிய, கேலரிஸ் கம்மியாக இருக்கக்கூடிய, புரோட்டீன் கூடுதலாக இருக்கக்கூடிய உணவை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்ட் முக்கியமாக வந்து டைமுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்து மறக்கவே கூடாது. விரதங்களை பொறுத்த வரைக்கும் தேவையான எந்த பிரச்சனைகளும் இல்லாத போது தாராளமாக எடுத்துக்கலாம். அது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஆகட்டும், எந்த டைப் ஆஃப் டயட் ஆகட்டும், அது வந்து மருத்துவரோட பரிந்துரை பேர்களில் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு பேலன்ஸ் டயட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து உறக்கம். இந்த அவசர நிலையில் வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து உறக்கம் தான். மினிமம் வந்து ஒரு 6-7 மணி நேரம் உறக்கம் எல்லாருக்கும் எசென்ஷியல். பருவ காலத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு 8 மணி நேரம் உறக்கம் வந்து எசென்ஷியல். ஏன் அப்படின்னு சொன்னதுன்னா, நல்லா உறங்கினா தான் வந்து நம்மளோட ஹார்மோன்கள் எல்லாம் நார்மலாக செயல்படும், நம்மளோட மெலட்டோனின் கரெக்டாக சுரக்கும், நம்மளோட அடுத்த நாளுக்கான வேலை ப்ளஸ் எதிர்காலத்துக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து உறக்கம் மட்டும்தான். முக்கியமாக வந்து மெட்டபாலிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை நோய்கள் வராமல் தடுக்கிறதும் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் தான். அண்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்மளோட கேட்ஜெட்ஸ் மெயினாக வந்து செல்ஃபோனும் டெலிவிஷனும் நம்மளோட உறக்கத்தை வந்து பெரிய அளவில் வந்து தின்னுட்டு இருக்கு. அதுலேருந்து நம்ம டீவியேட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து 2வது விஷயம். 3வது வந்து உடற்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் திருப்ப ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்வேன். The best dress a woman can wear is sweat and the best jewel a woman can wear is her smile. ஸோ ஒரு புன்னகையோட, ஒரு வேர்வையோடு இருக்கிறது தான் வந்து ஒரு பெண்ணுக்கான அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் உடற்பயிற்சி கட்டாயமாக எசென்ஷியல். முடிஞ்ச அளவுக்கு நடங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைசஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். சம் சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. வாரத்தில் 5 நாள் மினிமம் வந்து ஒரு 45 நிமிஷம் உடற்பயிற்சி மேற்கொள்கிறது வந்து வாழ்க்கை முறைக்கு வந்து ரொம்ப 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 எசென்ஷியல். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆஃப் உணவு, உடற்பயிற்சி, உறக்கம் வந்து ஆரோக்கியத்தை கொண்டு வர போகுது. அது வந்து எல்லா காலகட்டங்கள்லையும் உதவ போகுது. நம்மளோட எல்லா சவால்களையும் வந்து சந்திக்க ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதில் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அட்வைஸா, ஆண்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னா, ஆண்களுக்கு இந்த அட்வைஸோடு சேர்ந்து ஒரே ஒரு பர்சனல் ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும், அது பருவகாலம் ஆகட்டும், கர்ப்பகாலம் ஆகட்டும், மெனோபாசல் ஏஜ் ஆகட்டும், பெண்கள் கூடவே இருந்து சப்போர்ட்டிவாக இருங்க. ஏன் அப்படின்னு சொன்னதுன்னா, உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய மாரல் சப்போர்ட்டை வந்து பெண்களுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது தான் வந்து இங்கே முக்கியமான டேக் ஹோம் மெசேஜ். ஸோ இந்த கருப்பொருளை பொறுத்த வரைக்கும் சூஸ் டு சேலஞ்ச், அதாவது சவால்களை சந்திக்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் வந்து மன வலிமை இருக்குது, உடல் வலிமை இருக்குது. அதை தக்க வச்சுக்கிறதுக்கான ஆரோக்கியத்தை வந்து இந்த விழிப்புணர்வு மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ப்ரோக்ராமை வந்து என் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, ரொம்ப ரொம்ப அழகான தமிழில் ரொம்ப அழகான கேள்விகளை கேட்டீங்க. யூஸ்வலாக வந்து விடைகள் தேட கேள்விகள் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி தான் இவ்வளோ அழகான கேள்விகளை கேட்டீங்கன்னு தெரியல. ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கின உங்களுக்கும், இந்த ப்ரோக்ராமை கேட்டுட்டும் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வந்து மறுபடியும் ஒரு தரம் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். இவ்வளவு நேரமும் மிக பொறுமையுடனும் மிக சிறப்பாகவும் அத்துணை கேள்விகளுக்கும் மிக ஆழமான பதில்களையும் கொடுத்த உங்களுக்கு தமிழோசை எஃப்எம் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. உங்களுடைய இந்த பயணம் என்றென்றும் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழோசை எஃப்எம் வழங்கிய விருந்தினர் வரவு. இன்றைய விருந்தினர் வரவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர் டாக்டர் சசித்ரா தாமோதரன், கோவை காரமடை சவிதா மருத்துவமனையின் முதன்மை மருத்துவர் மற்றும் தாளாளர்.
உடன் உரையாடியவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM. இது 8 திக்கும் எதிரொலி கட்டும்.